பிரைஸ் தி லார்ட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். இந்த வசனத்துல தேவதூதனானவர் ஆசாரியன் ஆகிய சகரியாவினிடத்துல தான் பெற்றெடுக்க போகிற யோவானை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு. எப்பா, உன் பிள்ளை அநேக வழி தப்பி போன மக்களை கர்த்தரிடத்திற்கு திருப்புகிறவனாய் இருப்பான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்கு அடுத்த வசனத்துல என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? அவன் மேல எலியாவினுடைய வல்லமையும் எலியாவினுடைய பலனும் இருக்கும். அதே போல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவருக்கு முன்பாக நடப்பான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்க யோவான் ஸ்நானகன் இன்னும் தாயின் வயிற்றுக்குள்ள அவருடைய கருவு கூட இன்னும் வர ஆரம்பிக்கல பாருங்க. உருவாகிறதுக்கு முன்னாடியே யோவான் ஸ்நானகன் மேல கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அநேக ஜன கூட்டம் மனம் திரும்புதலுக்கு ஒரு பெரிய பாத்திரமாய் யோவானை வைக்கணும் என்று சொல்லி கர்த்தர் திட்டமிட்டு இருந்தார். பிரியமானவர்களே, அதே போல நாம் பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகன் அவர் எல்லா மக்களிடத்திலையும் மனம் திரும்புதலுக்கான செய்தியை அவர் பிரசங்கிக்கிறார். அதன் நிமித்தம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மனம் திரும்பி தங்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பினார்கள். பிரியமானவர்களே, இது எல்லாம் எப்படி சாத்தியம்? ஏன்னா யோவான் ஸ்நானகன் கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்த திட்டத்தை அறிந்து அவருடைய பாதையில நடந்து அவருக்கு முன்பாக இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை குறித்தும் கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அது இன்னைக்கோ நேத்து வந்த திட்டம் இல்லைங்க. நீங்களும் நானும் தாயின் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னமே கர்த்தர் நம் மீது திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நம் மீது அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் அவர் நமக்கான திட்டத்தை அவர் வைத்து அந்த தரிசனத்தை நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சில பேருக்கு ஊழியம் செய்யணும்னு வாஞ்ச இருக்கு, ஒரு சில பேருக்கு கர்த்தருக்கு எதையாவது செய்யணும்னு வாஞ்ச இருக்குல்ல. இந்த வாஞ்சைய கொடுக்கிறதே ஆண்டவர் தான் பாருங்க. ஏன்னா அவர் நம்மை கொண்டு பயன்படுத்த விரும்புகிறார். அநேக கூட்டம் ரட்சிக்கப்பட ஒரு சிலரை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அநேகர் விடுதலையாக ஒரு சிலரை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அநேகருக்கு சுகமாக்கும்படியாய் ஒரு சிலரை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய பாதையில நாம் நடக்கும் பொழுது அந்த திட்டத்தை நம் மீது அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.